68 இடங்கள் வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க ஒருவேளை கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சு சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா, ஆனால் இதுக்கப்புறம் டிஎம்கே பண்ணக்கூடிய வேலைகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து விஜய் அவர்கள் நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? வெளியே தான் கட்சின்ற முறையில் போராட்டம் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் அமக்கலம் பண்ணுறது, மக்களை வந்து டிவிக்கே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே வந்து பெயில் கூட கிடைக்காம இருந்த ஒரு பர்சனுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? 10,000 ரூபாய் கொடுத்தா சைலண்ட்டாக வாங்கி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டு தானே போடியா 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. கடுமையாக செலவு பண்ணியிருக்காங்க. இதோ தாவேக்கால ஜெயிச்ச மாதிரி அசால்ட்டாக ஜெயிச்சாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் சும்மா நிறைய கோடிகளை கொட்டியிருக்காங்க, பரிசு பொருட்களை வாரி வீசியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. சரி காசு கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டோம், சரி ஓட்டு போடுவோம் ஒரு ஓட்டு சொல்லி, அப்படி தான் இவங்க வெற்றியெல்லாம் பணபலத்தால் தான் பெற்றிருக்காங்களே தவிர திமுக அதிமுக வெற்றி. இப்பட்ட ஜெயக்குமார் தோத்துட்டார ராயபுரத்தில். இஸ் ஆல்சோ மேன் ஆஃப் மாசஸ் தான். போன வாட்டி தோத்தது மைனாரிட்டிங்க எனக்கு ஓட்டு போடல, பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுதாலன்னு சொன்னார். ஆனால் இந்த வாட்டியும் அதே தான் ரீசன் தான் இருக்குது. பட் பாவம் 2வது முறையாக தோத்துட்டார். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ. விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது, விஜயால் விஜய் ஒரு கமலஹாசன் நினச்சிட்டாங்க. ஒரு விஜயகாந்த் ஒரு கமலஹாசன் மாதிரி. அதாவது ஒரு எலெக்ஷனில் இருந்தால் அதோட முடிஞ்சிடும், ஃபியூஸ் போயிடும். செலவு பண்ணிட்டாங்கன்னாக்கா இருக்கிற கை காசெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் சீமான் மாதிரி ஒன்றா இருக்கலாம், இல்லை அவர் நடிக்க போயிடுவான்ற அளவுக்குலாம் சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் படம் நடிக்க போயிடுவார், கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. சேட்டை துரைமுருகன் அந்த மாதிரி ஆட்கள் அப்யூசர்ஸ் அவங்கலாம். அதுக்கு லோக்கலில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து ஓட்டு போட்டான்னு கூட சொல்லுவாங்க, நாட் எடப்பாடி. ஏன்னா ஆளுமையே இல்லாத ஆளுங்க. ஆளுமையே இல்லாமல் இவ்வளோ நாள் கட்சி வளர்த்துட்டாரா சார்? இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்காரு, கட்சியை காலி பண்ணிட்டாருங்க. அரசுமே தோல்வியை சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா? அன்பில் மகேஷ் தோத்துருக்காரு. அன்பில் மகேஷ் தோத்துருக்காரு. சரி, அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் தோத்துருக்காரு. மீதி இருக்கிற சரி, சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று சேகர் பாபு அவர்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள். சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் சென்னையில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு. அது எப்படி சார் பாசிபிள் ஆனச்சு? ஏன்னா கரூர் துயர சம்பவத்துக்கு முழு முதற் காரணம் கரூர்ல ஜெயிக்கல அவரு. அவரு கோவை போய் ஜெயிச்சிட்டாரு. பட் இவ்வளவு சவுத் பெரிய ஒரு கரும்புள்ளி செந்தில் பாலாஜி மேல இருந்தது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும், 1000 கோடி சுத்தி ஏமாற்றின வழக்கா இருக்கட்டும், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின வழக்கா இருக்கட்டும், ஜெயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல வந்து பெயில் கூட கிடைக்காம இருந்த ஒரு பர்சனுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? சரியான கேள்வி. ஆனா நாடு எப்படி இருக்குன்னா, 10,000 ரூபாய் கொடுத்தா சைலண்ட்டாக வாங்கி போட்டு வச்சுக்கிட்டு, அட ஒரு ஓட்டு தானே போடியா 10,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. கடுமையாக செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ திமுக அதிமுகவில் ஜெயிச்சிருக்கிறவங்கெல்லாம் ஏதோ தாவேக்கால ஜெயிச்ச மாதிரி அசால்ட்டாக ஜெயிச்சாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படியே மக்கள் வெள்ளத்தில் அடிச்சின்னு வந்துட்டாங்கன்னு. அவங்கெல்லாம் சும்மா நிறைய கோடிகளை கொட்டியிருக்காங்க, பரிசு பொருட்களை வாரி வீசியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. சரி காசு கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டோம், சரி ஓட்டு போடுவோம் ஒரு ஓட்டுன்னு சொல்லி, அப்படி தான் இவங்க வெற்றியெல்லாம் பணபலத்தால் தான் பெற்றிருக்காங்களே தவிர திமுக அதிமுக வெற்றி. அது வந்து ஒரு சில பேர் வந்து உண்மையிலேயே மக்களோட மக்களாக ஐக்கியமாக இருப்பாங்க. அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள. இந்த ஏடிஎம்கேல சில பில்லர்ஸ் இருக்காங்க சார். யாருன்னா கோவையில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள். இல்லை, அப்படிப்பட்ட ஜெயக்குமார் தோத்துட்டார ராயபுரத்தில். இஸ் ஆல்சோ மேன் ஆஃப் மாசஸ் தான். போன வாட்டி தோத்தது மைனாரிட்டிங்க எனக்கு ஓட்டு போடல, பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுதாலன்னு சொன்னார். ஆனால் இந்த வாட்டியும் அதே தான் ரீசன் தான் இருக்குது. பட் பாவம் 2வது முறையாக தோத்துட்டாரு. ஓகே, இப்போது செந்தில் பாலாஜி கரூரில் நிற்கலை, கோவையில் போயிட்டு ஜெயிச்சிட்டாரு. பட் டிவிக்கே கரூரில் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய இடங்களில் ஜெயிச்சது முக்கியம் இல்லை,
இப்போ 91% வந்து கரூரில் ஜெயிச்சிருக்கான், வாக்கு பதிவாகி இருக்குன்றப்போ அந்த இடத்துல டிவிகே ஜெயிச்சிருந்தா இன்னும் ஒரு கூடுதல் பலமாக இருந்திருக்கும் இல்லையா? அது நிச்சயமா அது ஜெயிச்சிரும்ன்ற பயந்து தான் இவரு ஓடுனாரு. ம். ஆனா, அங்க வந்து 2வது இடத்துக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அது எப்படி சார்? அவரும் இல்ல அவரும் எனக்கு செந்தில் பாலாஜிக்கு இணையான காசு. காசு, ஊழல், ம், முறைகேடு, ம், ம். பரிசு பொருள். அவர் ₹10 கொடுத்தா இவர் ₹20 கொடுப்பாரு. ஓகே. அந்த மாதிரி ஆளு. அதுல பாவம் புவர் மதியழகன் புவர் ஃபெல்லோ. ம், ம். அவருக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அவர் மந்திரியா இருந்தவர் பாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதனால அவர் வந்து புல்லான் பண்ணி இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு வழியா வந்து கரை தேறி இருக்கிறார்கள். அதான் அந்த கேண்டிடேட்டுடைய இயலாமை, காசு இல்லாமை, ம். சாமானிய மனுஷன், இவங்கெல்லாம் மந்திரியா இருந்து நாடு அறிஞ்சவங்க. அப்படி இல்ல அப்படி பார்த்தோம்னா, இப்ப டிஎம்கேல இருக்கவங்க கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு பாதி பேங்க் பேலன்ஸே அவங்க கிட்ட தான் இருக்கணும். இப்ப தோத்தவங்க முக்காவாசி லிஸ்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா? அதையும் அப்படியே மீறி இருக்க மக்கள் வந்து தண்டிச்சிருக்காங்கன்னு தான் எடுத்துக்கணும். அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் மனநிலை, நீ ம், எவ்வளோ கொடுத்தாலும் குட்றா ராஜா வாங்கி வச்சுட்டு ம், குத்தோ குத்துன்னு குத்திருக்காங்க. ஆனால் எல்லா விதத்திலும் இந்த மனமாற்றம் இல்லை. ம், ம். பாதி இது எவ்வளோ மேலுங்க. தமிழ்நாட்டில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது டெஸ்பைட் பல 1000 கோடியை இறைச்சிருக்காங்க திமுகவும் அப்பா. அதிமுகவும். விஜய் படைபலம், சொன்னார்ல, பணபலம் எல்லாம். வண்டி வண்டியா வந்து பணத்தை கொட்டுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எல்லா ஏரியாலையும் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி மனநிலையிலையோ ஒரே ஆட்டிடியூட்ல இல்லை. ஓகே. சில இடங்கள்ல வந்து அந்த பணபலம் பலிக்கல. அந்த பாட்சா பல இடங்கள்ல பலிச்சிருக்கு. ம், அது அது ப்ளஸ் சாமானிய கேண்டிடேட்டை இவங்க நிறுத்துந்து பலமான ஆட்கள் எதிர்க்க நிற்கும்போது சமூகத்திலேயும் பணத்திலையும் அதிகாரத்திலையும் அப்போ அவங்களுக்கு பக்கில் ஆவாங்கல்ல, அவங்களால ஆதாயம். அது மாதிரி லோக்கல் ஃபேக்டர்ஸால் கொஞ்சம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே. அதாவது வந்து முதல் முறையா மன்னரவை வந்து மக்களவையா மாறப்போகுது இல்லையா? ஆமாம் ஆமாம், சட்டமன்றம் எஸ். சட்டமன்றம் வந்து முதல் முறையாக இது மாறப்போகுது. ஒன்றும் பெரிய இதுதான். ம், ம். சாமானிய மக்கள் தாங்க. ம். விஜய் கண்டிப்பா. நிறுத்தின அத்தனை பேரும் சொல்ல முடியாது. பெரும்பான்மையான ஆட்கள் சாதாரண ஆட்கள். ம். ஆட்டோ டிரைவரு, இந்த மாதிரி ஆட்கள். ஒரு சில பேர் வந்து பணக்காரர்கள் இருக்காங்க. ஓகே. முன்னாள் எம்எல்ஏக்கள் அது மாதிரி. இப்போ டிவிகே ஜெயிச்சிச்சு சார். ஸோ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டிவிகே ஜெயிக்காது ஜெயிக்காதுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆமாம் தொடர்ந்து ஆமாம். மீடியாவில். எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 108 இடங்கள் வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க ஒருவேளை கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சு சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா, அதுக்கு பிறகாக டிஎம்கே பண்ணக்கூடிய அந்த சிஎம் வேலைகள். அவர் தான் ஆக போகிறார். ஆயிட்டார்னா இல்லை. இல்லை இன் நான். எனி கேஸ் விஜய் வில் பி த நெக்ஸ்ட் சிஎம். எஸ். அதில் ஒன்றும் டவுட் மாற்றம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் டிஎம்கே பண்ணக்கூடிய வேலைகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து விஜய் அவர்கள் நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஆமாம்மா, டிஎம்கே கூட கொஞ்சம் தளர்ந்து தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. ஸ்டாலின் அது போல் கொஞ்சம் வயசான ஆட்கள் வெட்ரன்ஸ்லாம் இப்போ சட்டசபையில் இடம்பெற மாட்டாங்க. ம், ம். இப்போ இடம்பெற ஆட்கள்லாம் எந்த அளவுக்கு செயல்படுவாங்கன்னு தெரியாது. ஓகே. சட்டசபைக்குள்ளே பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா செங்கோட்டையன், அந்த ஜேசிடி பிரபாகரன், எக்ஸ்-எம்எல்ஏ விஎஸ் பாபு, இப்படி பல பேர் அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருக்காங்க. ம். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மேனேஜ் பண்ணிடுவாங்க. வெளியே தான் கட்சின்ற முறையில் போராட்டம் பண்ணுறது, ம். எதுக்கு எடுத்தாலும் அமக்கலம் பண்ணுறது, மக்களை வந்து இல்லை டிவிக்கே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா அதிகாரமும் ஆட்சியும் அவங்க கையில் இல்லாததால் ஓகே. முன்பு போல் மீடியா வந்து அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகாது. ஆடாது. ஏன்னா இன்றைக்கி அதிகாரம் இல்லைனால உங்களுக்கு உங்கள் பவர் போயிடுச்சு, இல்லை பல்லு போச்சு. ஆமாம். அதனால் வந்து மீடியாவை அவங்க மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதே போல் அதன் காரணமாக அந்த பழைய ஸ்ட்ரைக்கிங் பவர் கிடைக்காது. ஒரு பொய்யை ஊர் பூரா பரப்பி விட்ருவாங்க ஒரு நாளில். அதே போல் இந்த இணையத்தில் கூலி வேலை செய்கிறாங்கல்ல, டிஜிட்டல் கூலிகள், அவங்களும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே மீறினாங்கன்னா அவங்க மேலே வந்து நடவடிக்கை பாயம் இல்லை சட்டப்படி. ம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ தான் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ, விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது, விஜயால் ஜெயிக்க விஜய் ஒரு முடியாது. கமலஹாசன் நினச்சிட்டாங்க.
ஒரு விஜயகாந்த், ஒரு கமல்ஹாசன் மாதிரி. ம். அதாவது ஒரு எலெக்ஷனில் இருந்தால் அதோட முடிஞ்சிடும், ஃபியூஸ் போயிடும். செலவு பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற கை காசெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் சீமான் மாதிரி ஒன்றா இருக்கலாம், இல்லை அவர் நடிக்க போயிடுவான்ற அளவுக்குலாம் சொன்னாங்க. கதை செம. கேட்க ஆரம்பிச்சிருக்காருலாம் சொன்னாங்க. நம்ம ஜனநாயகன் லாஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னொரு படம் நடிச்சு குடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. முதலமைச்சரானா நடிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் தடை கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் நடிச்சிருக்காங்கல்ல ஆமாம் சார்? ஆமாம், அதெல்லாம் நடிக்கலாம். பட் அவர் தெளிவாக சொல்லிட்டார், திஸ் இஸ் மை லாஸ்ட் ஃபிலிம், ஓகே. நோ மோர், இனிமேல் நான் மக்களுக்காக உழைப்பேன் ம். அப்படின்ட்டாரு. அதனால் அவர் நடிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் படம் நடிக்க போயிடுவார், கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. இந்த இவன் இருக்கான் இல்லையா, சேட்டை துரைமுருகன், அந்த மாதிரி ஆட்கள் அப்யூசர்ஸ் அவங்கெல்லாம். எங்க சார் இப்ப நீங்க பேசும்போதே சீமான்னீங்க, சாட்டேன்ட்டீங்க. அதாவது வந்து 4 முனை போட்டி தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. நான் சொல்லியே, நான் 3 நீங்க முனை நீங்க ரொம்ப போட்டி தான் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ஆரம்பத்துலேருந்தே எஸ். நான் சொல்கிறேன். விஜய் சொன்னதே எனக்கும் இவங்களுக்கு தான் போட்டின்லாம் சொன்னார். ஆ. ஆச்சா, அப்போ கூட நான் சொன்னேன், இல்லை 3 முனை போட்டி இருக்குது, ம். 2 முனை போட்டி இல்லை. எஸ். அவர் சொன்ன மாதிரி மெயின் போட்டி ஒன்றா சொல்லிக்கலாமே ஒழிய, ஓகே. களத்தில் 3 பேர் களமாடுறாங்க. ம். அதை நம்ம வந்து அதில் தான் விஜய் பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேவை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அவர். லாஸ்ட் கடைசியில் பிரச்சாரத்துல தான் மட்டும். எடுத்தார். அது டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஓகே. அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது பூரா ஆட்சியில் இருந்த திமுக. அது ஓகே, ம். நல்ல ஃபோக்கஸ் தான். ஆனால் அதிமுக ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி அசால்ட்டாக விட்டது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அதிமுகவையும் பேரலாக ஒரே குட்டை உரிய மட்டைகள்னு காமராஜ் மாதிரி அடிச்சிருக்கணும். ஓகே. அது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நடக்கும். ஆனால் பட் அதுக்கு அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, எம்ஜிஆருடைய ஓட் பேங்க்கு அதிமுகவில் இந்த கல்லாப்பெட்டி கூட்டணிக்கு ஆமா. போயிடுச்சு, காங்கிரஸில் ஒரு குரூப்புனார் இல்லையா, அந்த மாதிரி அதிமுகவில் செங்கோட்டையின் மூலமாக ம். ஆப்ரேட் பண்ணி ஒரு குரூப் வந்து நமக்கு சாதகமாக வரும், அதனால் தேவையில்லாமல் அதிமுகவை ஆன்டகனைஸ் பண்ண வேணாம், அதிமுக மெம்பருங்களை கோபப்படுத்த வேணாம், சாஃப்டாக ப்ளே பண்ணுங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தான் அட்வைசர்ஸ்லாம் ஹெவியாக இருக்காங்களே. இல்ல தடுக்கி விழுந்தா ஒரு அட்வைசர் மேலே தான் விழணும் போல இல்ல இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ நாள் பேசாம லாஸ்ட் பிரச்சாரத்துல பேசுனது தான் ஒருவேளை ஏடிஎம்கே மேல ஃபோக்கஸ் திரும்பிருச்சோ மக்களுக்கு. தெரியல. பட் அவர் வந்து ஏடிஎம்கேவையும் அடிச்சிருக்கணும் ஈக்குவலி. ஓகே. ஈக்குவலி இல்லைன்னா கூட ஒரு கவனம் செலுத்தி இருக்கணும். அதை வந்து அவர் வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க, நம்ம அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னுலாம் பேசினார். ஓகே. அதனால் ஏடிஎம்கே வந்து அப்படி ஜாலியாக அவங்க பஸ் பயணம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களையும் அடிச்சிருந்தால் தான் அவங்களுக்கு விழற ஓட்டுக்கள் கொஞ்சம் நம்ம தடுத்து இருக்க முடியும். ம். இல்லைன்னா அவங்க இவ்வளோ சீட்டு வர்றதெல்லாம் வந்து அதிகம்தான். ஓகே. இப்ப இருக்கிற அந்த 54 சீட்டுகளே அதிகம்ன்றீங்களா சார்? ஆமாம் ஆமாம், அது சரி, கட்சி வந்துங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி. அந்த காலத்தில் அந்த இருந்த காலத்துல கட்சி இருந்து வேறுங்க. இன்னைக்கு எடப்பாடி வந்து கடந்த 5-6 வருஷமாக அதை ஒரு வழி பண்ணிட்டாருங்க. ஸோ இன்னும் அந்த ஓட்டு போட்டவங்க இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டவங்களும் அந்த ஏடிஎம்கே அந்த மனப்பான்மையில இருந்து தான் ஓட்டு போட்டிருப்பாங்களா, இல்லை எடப்பாடி அவர்களுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்களா? எடப்பாடிக்காகலாம் ஓட்டு போடுறாங்கன்னு எந்த உலகத்தில் அதிமுக ரெட்டை இலை, ம். கை அங்கே தான் போகுது, நாங்கள் பழகிட்டோம், எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். ஓகே. இவர் எடப்பாடி வந்து இஸ் எ லயபிலிட்டி ஃபார் ஏடிஎம்கேங்க, அசட் கிடையாது, ஓகே. இஸ் எ லயபிலிட்டி தான். அதனால் மினிமம் இதுதான் மைனஸ் தான் வந்தது தவிர ப்ளஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அதனால் அவரால் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் யாரும் இல்லை. அதுக்கு லோக்கலில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து ஓட்டு போட்டான்னு கூட சொல்லுவாங்க, நாட் எடப்பாடி. ஏன்னா ம். ஆளுமையே இல்லாத ஆளுங்க அவர். ஸோ ஆளுமே இல்லாம இவ்வளோ நாள் கட்சியை வளர்த்துட்டாரா சார்? எங்கே இவ்வளோ நாள் வளர்த்தாரு? கொண்டு வந்திருக்காரே கட்சியை சார் காலி அவரு. பண்ணிட்டாருங்க. அவரால் தாங்க அந்த அதிமுக கட்சி இன்னைக்கு வந்து பலவீனம் அடைஞ்சதுன்னா, இந்த கோயில் யானையை வந்து அந்த பாகன் வந்து கோயில் யானையிலேருந்து வெளியே கொண்டு போய் பிச்சை எடுக்க விடுவான் தெரியுங்களா, கடை கடையாக தும்பிக்க. அது மாதிரி அதிமுக என்ற ஒரு கோயில் யானையை எவ்வளோ பலமான இருந்தது, சக்தியாக இருந்தது, அதை கொண்டு போய் இவங்க சுயநலத்துக்காக பாஜக கிட்ட வந்து பிச்சை எடுக்க விட்டானுங்க. அதுதான் அந்த கட்சியில் ரொம்ப இதானது.
ஓகே. மீண்டுமே வந்து ஒரு பாஜக, அதிமுக கூட்டணி தான் இந்த பின்னடைவுக்கு காரணமா அமைஞ்சிருக்குது இல்லையா? கண்டிப்பா. ஓகே. ஏன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் தி மைனாரிட்டிஸ் ஓட்டே இவங்களுக்கு வராத. ம், ம். இப்போ நீங்க தொடங்கும்போதே 100%ல தொடங்க மாட்டீங்க போட்டி. ம், ம். உங்களுக்கு 70%ல தான் போட்டி தொடங்கும். இந்த 30% ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வராது. ஓகே. அது வந்து எவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கண்டிப்பா. இந்த நெக் டு நெக் ரேஸில் ஃபோட்டோ ஃபினிஷில் ம். 70 ஓட்டு 60 ஓட்டில். அதனால் ஏடிஎம்கே வந்து இவ்வளோ ஓட்டு வாங்குனது எனக்கு ஆச்சரியம்தான். ஓகே. சார் டிவிகேவோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்க போகுது? ஏன்னா இதுவரைக்குமே ஆ, ரொம்ப குறிப்பிட்ட பெர்சன்ஸ் தான். அவங்க சித்தியார் நிர்மல்குமார், புஷி ஆனந்த் அவர்கள், அடுத்து வந்து செங்கோட்டையன் அவர்கள், இது போன்ற ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் வந்து சட்டமன்றத்த போயிருக்காங்க, அணுகியிருக்காங்க, அங்க பேசியிருக்காங்க. ஸோ முதல் முறையா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் வின்னர்ஸ் வந்து டிவிகேலேருந்து சட்டமன்றத்துக்கு போறாங்க அப்படின்றப்போ, அது அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுது? இல்லை அவங்க எம்எல்ஏங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணுங்க. சட்டமன்றத்தில் செயல்படுவது எப்படி, ம். நடந்து கொள்வது எப்படின்றதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒரு வாரமோ 10 நாளோ எல்லாருக்கும் சீரியஸாக சொல்லிக் கொடுங்க. நோட் புக் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி அதுக்கான சீனியர் எம்எல்ஏஸ் அந்த அனுபவம் வாய்ந்தவங்க இப்படி அவங்களெல்லாம் தயார் பண்ணணும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே. அதை வந்து தாவேக்கா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இப்போ தாவேக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. ஆமா. இப்போ அதில் கொஞ்சம் பேர் மந்திரியாகவும் ஆயிடுவாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி சம் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஆட்சி வேற, கட்சி வேற. ம். அப்போ இவங்களெல்லாம் கட்சி பதவியிலேருந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். இவரே எம்எல்ஏ. இதான் திமுகவில் நடந்த தவறு இதுதான். ஓகே. இவரே மாவட்ட செயலாளர், அவரே மந்திரி. ம். இப்போ சேகர் பாபு பாருங்க, அவர் மந்திரி, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ எல்லாம் இவருன்னா அப்போ அந்த அடுத்த ஆள் என்ன பண்ணுவான்? ஓகே. ஸோ அட்லீஸ்ட் டிவிக்கே ஷுட் ரிலீவ் ஆல் தோஸ் எம்எல்ஏஸ், மாவட்ட மினிஸ்டர்ஸு. செயலாளர். ஏன்னா யூ கான்சன்ட்ரேட் ஆன் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க். கண்டிப்பா. அசம்பிளி ஒர்க்கு பெரிய ஒர்க்கு, தொகுதி மக்களை பார்க்கறது பெரிய ஒர்க்கு. ம். அதை விட்டு நீ பாட்டுன்னு கட்சி மாவட்ட செயலாளர்னா எப்படி சரியாக இருக்கும்? ஓகே. அதனால் அதை பவரை வந்து பிரிக்கணும். யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் அசம்பிளி வேலை பாருங்கள், ஓகே. மக்கள் குறை தீருங்க. அப்படி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு மந்திரியாகவும் ஆயிடுவாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்கன்னா கட்சி வீணாக போயிடும். ஓகே. ஏன்னா எல்லாரும் இந்த கவர்மெண்ட் ஒர்க்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா இதுதானே அட்ராக்டிவ். கண்டிப்பா. கட்சி வந்து லெஸ் அட்ராக்டிவ் ஆகிடும். அதனால் கட்சியை ஒர்க்கை வந்து செய்ய வைக்கணும். ம். அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கெலாம் நல்லா கோர்ஸ் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். கண்டிப்பா. பாருல இதை எப்படி அட்ஜான் மோஷன் எடுக்கிறது, அல்லது எதிர்க்கட்சிகளை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் பிரச்சனைகள், தொகுதி பிரச்சனைகளை எடுப்பது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா கம்பசூத்திரம் கிடையாது. கண்டிப்பா. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை அத்தனையுமே வந்து இப்போ தாவேக்கா கையில போய் அடங்கி இருக்குது. ஸோ இப்போ தாவேக்கா கையில் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குங்க. ம். ஸோ அந்த பொறுப்பை இவ்வளோ நாள் டிஎம்கே, ஏடிஎம்கே எடுத்திருந்தா இவ்வளோ கஷ்டம் மக்களுக்கு இருந்திருக்காது. இல்லை அவங்க அந்த பொறுப்பை உணராமல் ம். அவங்க தங்களுடைய சொத்து கொள்ளை அடிக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, கட்சிக்கு ஆள் சேர்க்கறது, இதுலேயே தான் இருந்தாங்க. மக்கள் நலத்தை பற்றி கவலைப்படல. ஓகே. விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். இந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கே 1,00,000 கோடி கிட்ட ஆகும் அப்படின்றப்ப, இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டையும் நம்ம முன்னாடி உள்ள எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே ஒரு 5,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்றப்ப, இது எல்லாத்தையும் எப்படி வாங்கி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் அதெல்லாம் சேர்க்க அவ்வளோ போறோம்? ஈஸி இல்லைங்க. எஸ். சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ப்ரூவ் பண்ணோம். ம். இது வந்து இல்லீகல் இல்லீகல். மணி, இல்லெஜிட்டிமா. எவனும் அதெல்லாம் சட்டத்தின்படியெல்லாம் வச்சிருக்க மாட்டான். அவன் துபாயில் போய் பார்க் பண்ணி வச்சிருப்பான் எல்லா பணத்தையும். அதனால் ஒரு மாநில அரசு நினச்சா என்ன இவங்கக்கிட்ட லஞ்ச ஊழல் தடுப்பு இருக்கும், அதுக்கு ஓகே. போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்குவானுங்க. நீதி பரிபாலனை தான் நம்ம நாட்டில் போனோன்னு ஸ்டே கொடுத்துருவான். ஸோ அதனால் அதில் என்ன கேட்டால் கான்க்ரீட்டாக லஞ்சம் வாங்கினாங்கன்ற ப்ரூஃப் இருந்தால் அந்த மாதிரி கேஸில் தான் திமுக, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மேலெல்லாம் கேஸ் எடுக்கணும். ஓகே. ஏன்னா ஒரு பயம் வரணும் யாருக்காக இருந்தாலும். பட்டு கான்கிரீட் இல்லாத கேஸெல்லாம் நம்ம போய் உட்காந்துக்கிட்டு இது பண்ணால் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ எப்படி வந்து அடுத்து மூவ் பண்ண போறாங்க? எப்படி ஆட்சியை கொண்டு போறாங்க? மக்களுக்கு பார்ப்போம். வந்து முதல்ல அவங்க கண்டிப்பா. இந்த கவர்னருக்கு எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கும் உரிமையை கோரணும் இல்லை இவங்க. ம்.
கவர்னர் ஒன்றும் இவங்களுக்கு கூப்பிட்டு எல்லாம் செய்ய முக்க மாட்டார். கடலை தாண்டியாச்சு, இன்னும் முழு கடலையும் தாண்டிரும் நம்புவோம் அது சார். ஒரு நாட்களில் சரியாகும்னு கண்டிப்பா, நினைக்கிறேன். கண்டிப்பா. மீண்டும் ஒரு நேர்காணல்ல உங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்றதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு நேர்காணல்ல உங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. தேங்க் யூ சோ மச் சார்.